நம்ம சேனலில் சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 5 வத்தல், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிளகாய், ஒரு இஞ்சி துண்டு, ஒரு 7-8 பல்லு பூண்டு. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 kg சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 hour ஊற வைக்க போகிறோம். நல்லா எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி சிக்கனில் நல்லா விரைவி வச்சுக்கோங்க. 1 hour இருக்கட்டும். ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதை உரித்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனை ஊற வச்சு இப்போ 1 hour ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மசாலாலேருந்து எல்லாமே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் போட்டு 5 minutesல நல்லா சிக்கனில் தண்ணி ஊறிடும். நம்ம இதுக்கு தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த சுக்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 15 minutesல சிக்கன் நல்லா அந்த தண்ணியிலே வெந்துடும். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்க போகிறோம். அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 10 minutesக்கு அப்புறம் நம்ம பண்ணிகிட்ருக்க சுக்காவில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டால் சிக்கன் சுக்கா ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.